உங்க பேர் என்னம்மா? கிருத்திகா. சார் உங்க பேர்? கார்த்திக் டிஸ்ட்ரிக்ட் சார். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். சரி, இந்த ஈவெண்ட்டுக்கு இருக்கீங்க, எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய டைம் வந்திருக்கும் கிக் பாக்ஸிங் ஈவெண்ட். பட் இந்த வாட்டி வந்து ஸ்பெஷல் என்னன்னா கேலோ இந்தியா மேட்ச்ல உமனோட விஷயத்தை நிறைய வெளியே கொண்டு வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும்ன்றது. என்ன கேட்டகரியில் ஆடுனீங்க போனீங்க? நைன். நயனா ஜெயிச்சிட்டீங்களா? செகண்ட் ஃபர்ஸ்டா? எதுல செகண்ட் வந்தீங்க? டெக்னிக்கல் ஃபார்ம். சரி, ஃபர்ஸ்ட் மியூசிக்கல் ஃபார்ம். நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? படிக்கலாம் சொல்றது இல்லையா அதுவும்? படிக்கிறேன். படிக்கிறியா? என்ன ரேங்க் நீ? ஃபர்ஸ்ட் ரேங்க். ஃபர்ஸ்ட் ரேங்கா நீ? சரி, அப்படியே இருக்கணும்னா ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்கணும், இதுலயே இருக்கணும். பெண்கள்லாம் அவ்வளோவா கிக் பாக்ஸிங் அந்த இதில் வரதில்லை, நிறைய பேர் வீட்லேயும் விடுறதில்ல பேரண்ட்ஸ். அதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? நிறைய கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் சாஃப்டான ஸ்போர்ட்டோ அது மட்டும் பண்ணி இப்போது கேரம் போர்டோ செஸ்ஸோ பேட்மிண்டனோ அது ஒரு வகையான ஸ்போர்ட்டு. பட் அவங்க சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா இந்த அப்யூஸ். 4 பேர் மத்தியில் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது மார்ஷல் ஆர்ட் ஆல் மட்டும் தான் பண்ண முடியும். அதுவும் கிக் பாக்ஸிங்கிறது பேரண்ட் மத்தியில் ஒரு பயம் இருக்குது. கிக் பாக்ஸிங்னா ரொம்ப ரகடான ஸ்போர்ட்டு, இது வந்து கேர்ள்ஸ் பண்ண முடியாது, பாய்ஸுக்கே பயப்படுறாங்க பசங்க வந்து ரொம்ப ஹார்ஷான ஸ்போர்ட்டுன்னு. அந்த இதில் வந்து ஒரு கேர்ளை வந்து உள்ளே அனுப்புறதுக்கு பேரண்ட் 1-2 பேரண்ட் தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்குது, கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணுறாங்க, எஸ்டேடிபி இது மாதிரி பண்ணிகிட்ருக்கு, தமிழ்நாடு அசோசியேஷன் இந்த மாதிரி கிக் பாக்ஸிங் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இன்னும் நிறைய அவேர்னஸ் வரும், நிறைய கேர்ள்ஸ் வந்து நிறைய கற்றுப்பாங்க. இந்த அப்யூஸ்லேருந்து நிறைய அவங்களே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. வேறு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இருக்காது. நிறைய பேர் பேரண்ட்ஸ்லாம் நினச்சிருக்காங்க, சரி இதில் போனால் அடி விழும், எதுக்கு நம்ம பசங்க வந்து படிப்புலேயே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? அதுதான் சார், அடி இல்லாமல் எதுலேயுமே இது பண்ண முடியாது இல்லையா? இப்போ அவங்க ஜாபில் போயிட்டு கூட அங்கே ஒரு அப்யூஸ் நடக்கும். அப்போ அங்கே எப்படி அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க? படிப்பை எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணாது. படிப்பு வந்து ஒரு பேக் போன், நம்மளோட அடுத்த டெவலப்பிங்காக படிப்பு வேணும். பட் அதுவே மேஜர் கிடையாது இல்லையா? அதை தாண்டி அவங்க ஹெல்த்து பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஸ்டடீஸே ஃபாலோ பண்ண முடியும். இல்லைன்னா அவங்க ஸ்டடீஸே பண்ண முடியாது. ஹெல்த்து நல்லா இல்லைன்னா அவங்க ஸ்டடீஸ் பண்ண முடியாது. ஏன்னா தான் மணி இருந்தாலும் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்க பாடியோ அவங்க ஹெல்த்தோ வேணும் இல்லையா? இல்லைன்னா டாக்டர்கிட்ட தான் போய் நம்ம கொடுத்துட்ருப்போம், செலவு பண்ணிகிட்டு இருப்போம். பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க? அதாவது குட்டி இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ். இவங்களோட பேரண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட். அவங்க வந்து எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக அவங்களுக்காக டெடிக்கேட்டாக வந்து எண்டு வரையும் நிற்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த காம்படிஷன்லையும் அவங்க லூசராக ஆனதே இல்லை. இது வரைக்கும் நான் கொண்டு போன இதில் எல்லாத்துலேயும் எனி மேட்ச் வந்தாலுமே அதில் வந்து அவங்க ஃபஸ்ட்டு எடுப்பாங்க, இல்லை செகண்ட். எத்தனை வருஷமா கிக் பாக்ஸிங்? கிக் பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க ஒரு 1 இயராக தான் வந்திருக்காங்க. சரி, ஓகே சார், தேங்க்யூ சார், உங்கள் டைம் கொடுத்து எங்களுக்கு